மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாடா மாவட்டம் ஜூனார்தேவ் பகுதியைச் சேர்ந்தவர் குஷ்பு. 27 வயதான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த அகிலேஷ் என்பவரை காதலித்து வந்திருக்கிறார். இவர்களின் காதலை அகிலேஷின் வீட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சூழலில் சென்ற வருடம் ஜனவரி மாதம் இருவரும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு ஒரு வழியாக அந்த திருமணத்தை அகிலேஷின் குடும்பத்தினர் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் குஷ்பு மாமியார் வீட்டில் வாழாமல் தனது பெற்றோர் வீட்டிலேயே இருந்து குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். இதனால் அகிலேஷின் பெற்றோருக்கும் அவருக்கும் தகராறு நடந்து வந்திருக்கிறது. குஷ்புவின் தந்தை முகேஷ் ஜூனார்தேவ் பகுதியில் உள்ள அரசு அலுவலகம் முன் டீ கடை வைத்து நடத்தி வந்திருக்கிறார். அந்த அரசு அலுவலகத்தில் தஸ்ரு யாதவன்ஷி என்பவர் இரவு நேர காவலாளியாக வேலை செய்து வந்திருக்கிறார். சென்ற மாதம் 8ஆம் தேதி முகேஷின் கடை முன் ஒரு பை தொங்கவிடப்பட்டிருந்தது. இதை இரவு வேலைக்கு வந்த வாட்ச்மேன் தஸ்ரு யாதவன்ஷி கவனித்திருக்கிறார். யாரோ தவறுதலாக பையை விட்டு சென்றிருக்கலாம் என நினைத்த வாட்ச்மேன் வேலையை முடித்துக் கொண்டு காலையில் வீடு திரும்பிய போது மீண்டும் அந்த பையை பார்த்திருக்கிறார். அதை ஆய்வு செய்த போது உள்ளே காய்கறிகளும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மற்றும் தின்பண்டங்கள் இருந்துள்ளன. ஸ்வீட் பாக்ஸில் இருந்து ஒரு இனிப்பை சாப்பிட்ட வாட்ச்மேன் வீட்டுக்கு சென்று உறங்கியிருக்கிறார். உடனே அவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஸ்வீட் சாப்பிட்டதால் தான் அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. வாட்ச்மேன் ஸ்வீட் சாப்பிட்ட அன்று காலை முகேஷ் டீ கடையை திறந்திருக்கிறார். அப்போது கடைக்கு வந்த முகேஷின் மனைவி சந்தோஷி கடையில் தொங்கவிடப்பட்டிருந்த பையை திறந்து பார்த்துவிட்டு யாரோ மறந்துவிட்டு சென்றிருக்கலாம் என அந்த ஸ்வீட் பாக்ஸ் இருந்த பையை வீட்டுக்கு கொண்டு சென்றிருக்கிறார். பையில் இருந்த ஸ்வீட்டை குஷ்பு, அவரது தாத்தா சுந்தர், சகோதரி பூஜா, சந்தோஷி ஆகிய 4வரும் சாப்பிட்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்திலேயே அவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. வாந்தி மயக்கத்தோடு 4வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் வாட்ச்மேன் சிகிச்சை பலன் இன்றி இறந்து போயிருக்கிறார். அதேபோல் குஷ்புவும் அவரது தாத்தா சுந்தரும் இறந்து போயிருக்கிறார்கள். சந்தோஷிக்கும் பூஜாவுக்கும் தீவிர சிகிச்சை அளித்து மருத்துவர்கள் அவர்கள் இருவரையும் காப்பாற்றியிருக்கிறார்கள். அடுத்தடுத்து 3 பேர் இறந்து போனதை அடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பிறகுதான் வாட்ச்மேனும் ஸ்வீட் சாப்பிட்டு தான் இறந்து போனார் என்பது தெரிய வந்திருக்கிறது. உடனே விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. ஸ்வீட்டை கைப்பற்றிய போலீசார் அதை ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அப்போதுதான் அந்த இனிப்பில் விஷம் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. யாரோ திட்டமிட்டு இதை செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்ததை அடுத்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிரமாக விசாரித்த போதுதான் குஷ்புவுக்கும் அவரது மாமியார் குடும்பத்துக்கும் இடையே உள்ள பகை குறித்து தெரிய வந்திருக்கிறது. இதனால் போலீசார் அவர்களிடம் விசாரித்திருக்கிறார்கள். இதில்தான் இந்த கொலை திட்டம் குஷ்புவின் புகுந்த வீட்டார் குஷ்புவுக்கு போட்ட மாஸ்டர் பிளான் என கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குஷ்பு கணவர் வீட்டில் வாழாமல் பெற்றோர் வீட்டிலேயே இருந்ததால் ஆத்திரமடைந்த அவரின் மாமியார் மருமகளை கடுமையாக திட்டியிருக்கிறார். இதனால் கோபமடைந்த குஷ்பு சமீபத்தில் மாமியார் மீது காவல் நிலையத்தில் வரதட்சணை மற்றும் துன்புறுத்தல் புகார் கொடுத்திருக்கிறார். போலீசார் அகிலேஷின் குடும்பத்தை விசாரித்திருக்கிறார்கள். இதை அவர்கள் அவமானமாக கருதியிருக்கிறார்கள். குடும்பத்தையே அசிங்கப்படுத்திய குஷ்புவை பழி தீர்க்க சபதம் எடுத்திருக்கிறார்கள். அவரின் உயிரை எடுப்பதற்காக குடும்பமே சேர்ந்து யோசித்த போதுதான் ஸ்வீட்டில் விஷம் கலந்து கொல்லலாம் என திட்டம் பிறந்திருக்கிறது. குஷ்புவின் மாமனார் ஜாடு, மைத்துனர் சுபம், மைத்துனை சிவானி ஆகிய 3வரும் சேர்ந்து கடையில் இருந்து வாங்கி வந்த ஸ்வீட்டில் விஷத்தை கலந்திருக்கிறார்கள். பிறகு காய்கறி, தின்பண்டங்கள் இருந்த பையில் விஷம் கலந்த ஸ்வீட்டை வைத்து குஷ்புவின் தந்தை டீ கடையில் மாட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். குஷ்புவுக்காக அவர்கள் வைத்த பொறியில்தான் வாட்ச்மேன் முதலில் சிக்கியிருக்கிறார். அடுத்து குஷ்புவின் குடும்பமும் சிக்கி 2 பேர் பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார்கள். 3 கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் குஷ்புவின் மாமனார், மைத்துனர், மைத்துனை ஆகிய 3வரையும் கைது செய்து இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கேனும் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.